நல்ல பிரியாணி வந்து நாங்கள் சமைச்சிருக்கிறோம். பார்த்துருப்பீங்க நாங்கள் எப்படியெல்லாம் இதில் குழந்தை போட்டேன் சொல்லி. இதில் நல்ல ஒரு சிக்கன், முட்டை, அதை விட சிக்கன் கிரேவியும் இருக்குது, சோஸ் இருக்குது, எல்லாம் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறீங்க. வாங்க சாப்பிடலாம். ஈரல் நல்லா இருக்கு. பாருங்க எவ்வளோத்துக்கு அந்த ஈரல் வந்து நல்லா நசுன்னு பாருங்க, நல்லா இருக்கு. அது மாதிரி சிக்கனை பாருங்க, நல்லா இருக்கு. இது ஒரு கப்பில் ஊற்றிக்கலாம். கட்டுக்குதுயா சரியா? சிக்கன் குருமா அப்படி சிக்கன் வந்து கறியாகவும் காய்ச்சிருக்குது, பொரிச்சு இதுக்குள்ளே இறைச்சி இது பிரியாணிக்குள்ளேயும் போட்டிருக்குது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முட்டையெல்லாம் சேர்த்து இந்த இறைச்சியை சேர்த்து பிரியாணிக்குள்ளே இந்த இறைச்சி, கறிக்குள்ளே இந்த இறைச்சி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பிரட்டி இப்போ அடிக்க போகிறோம். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, நம்பர் 1 சூப்பராக இருக்கும். டோஸ்ட் வேற போகுது. அடுத்தது இறைச்சியை பாருங்க, இது பெரிய ஒரு லெக் பீஸ் ஒன்று இருக்குது பாருங்க, குட்டி லெக் பீஸ் ஒன்று இருக்கு. கிரேவியும் சேர்த்து முட்டையை ஒரு கடிச்சு வேற லெவல் தரமாக இருக்கு. சோஸ் ஊற்றி பார்ப்போம். டச் பண்ண சரி. ஓகே, இந்த சோஸோட இந்த லெக் பீஸோட சிக்கனையும் கட் பண்ணி இதை எடுத்து இதை மிக்ஸ் பண்ணி போட்டு அடிச்சு பார்ப்போம். இது என்ன சொல்லுங்க, அந்த உரைப்பு, அந்த சோஸில் இருக்கிற அந்த இனிப்பு அதெல்லாம் மிக்ஸ் ஆகி வேற லெவலாக இருக்கு. இதுக்குள்ள வந்து பிரியாணிக்குள்ள வந்து பிளம்ஸ் எல்லாம் போட்டிருக்கு பாருங்க, வேறு பிளம்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கடிபடைக்கல நல்லா தனி டேஸ்டாக இருக்கு. இதில் வந்து இந்த கறிக்குள்ள வந்து தக்காளி போட்டிருக்குது, தக்காளி போட்டு இந்த சிக்கன் போட்டு மிக்ஸ் பண்ணி இருக்குது. அந்த தக்காளியோட டேஸ்ட்டு, இந்த சிக்கன் டேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து விரைக்கல, அது ஒரு தனி டேஸ்டாக இருக்குது. அது சாப்பிடல ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ரைஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கொட்டி ரைஸ் சின்ன சின்னதாக பாருங்க, நல்லா இருக்குது. அப்போ இது வந்து அப்படியே உருந்து கொட்டுற மாதிரி பதத்தில் இருக்குது. இது பிளம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் சேர்த்து இந்த சிக்கனோட சேர்த்து இதை நல்ல நசீர சிக்கனோட எடுத்து நல்ல பதமாக இருக்கும். இது வந்து சிக்கன் எல்லாம் பொரிச்சு போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன்.
ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அந்த இந்த கிரேவியையும் சேர்த்து சாப்பிடலாம் இன்னுமே நல்ல இதாக இருக்குது. கிரேவியும் வந்து நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. கொஞ்சம் சோஸ் விடுவோம். வேறு லெவல். செமையாக இருக்கு. எது நிமிஷம் இடைக்கிட தண்ணி குடிக்கணும், அப்போதான் சாப்பாடெல்லாம் இங்கே போக உங்களுக்கு. ஆனால் சாப்பிடையில தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குடித்தா தான் கொஞ்சம் உதவக்கூடியா இருக்குது. வேணுங்க நல்ல பெரிய பெரிய பீஸா சிக்கன் போட்டிருக்குது. அதால் நல்ல வடியாக வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி அடிக்கல நல்லா இருக்குது. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அடிக்கல நல்லா இருக்குது. இதை பார்க்கணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் சோஸும் போட்டு, ஓகே, சோஸும் கொஞ்சம் போட்டு, கிரேவியும் கொஞ்சம் போட்டு மேலால் மிக்ஸ் பண்ணி போட்டு அந்த உருந்து விழுகிற அந்த ரைஸ் வந்து அது நல்லா இருக்குது. அப்படி இது குழைக்கும் போது மிக்ஸ் பண்ணும்போது கலன்னு இருக்குது. அப்படியே எடுத்து அப்படியே வாய்க்குள்ள வைக்கல இன்னும் செமையா இருக்கு. இது வந்து எங்களோட வீட்டில் செய்த பிரியாணி. ஒரு விதமாக வந்து நாங்கள் செய்திருக்கிறோம் வீட்டில். அவங்களுக்கு தெரிஞ்ச எங்களோட வீட்டுக்காரி தான் செய்தது. அவளுக்கு தெரிஞ்ச இந்த விதத்தை வச்சு செய்திருக்கிறேன். பிரியாணி செய்திருக்கிறோம். ஆனால் செம்மையாக இருக்குது, சாப்பிட செம்மையாக இருக்குது. அந்த பிளம்ஸு மற்றது அந்த பட்டை எல்லாமே அந்த இதுக்குள்ளே வந்து மிக்ஸ் ஆகி ரைஸ் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட அப்படியே போய்கிட்டே இருக்குது. என்ன சாப்பிடணும்னா சொல்றது நல்லா இருக்கும். அன்றைக்கு ஒரு சிக்கனை எடுத்து ரைஸை சாப்பிடு, ஒரு சிக்கனை எடுத்து ஒரு சிக்கனை எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட செம்மையாக இருக்கு. பிரியாணி செய்கிறதுல உண்மையான விஷயம் என்னென்னு சொன்னால், சோறு அதே மாதிரி இறைச்சி, இந்த பொரியல், அதோட மிக்ஸ் பண்ணுற ஐட்டங்கள் எல்லாமே சமமாக இருந்துச்சுன்னு சொன்னாதான் இந்த பிரியாணி வந்து மேக்ஸிமம் டேஸ்ட்டாக இருக்கும். ஏதாவது ஒன்று வந்து குறைஞ்சி கூட்டிகிட்டுன்னு சொன்னால் அது டேஸ்ட் இருக்காது. ஆகவே இது வந்து எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்ல பதமாக இருக்குது, பக்குவமாக இருக்குது. சாப்பிடல அப்படியே நல்ல இதமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பிரியாணி நான் சாப்பிடணுன்றதுல செமையாக இருக்கு. சாப்பிட்டு முடிஞ்சு போட்டு உங்களை காரணம் சாப்பிடாச்சு ஏலாது. இன்றைக்கு வந்து கணக்காக சாப்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கின்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.